ஆமென் நடக்கிறது. ஆமென். நாம் அமைதிக்காக 124வது பாடல் தெரிந்தமே பேசலாம் திவ்ய மதுரமாக பாடல் பாடுவோம். நீர் காட்டின கிருபையை தேடி
வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வவல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருவதாக வாக்குத்தத்தமும் பண்ணினார். விசுவாசம் உடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்தருளும். தயவு செய்து எழுந்திருந்து சங்கீதம் 146 சங்கீதத்தை முறைப்படியாக வாசிக்கலாம். சங்கீதம் 146. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கிறவும் கர்த்தரை துதிக்கிறேன். பிரபுக்களிலும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுப்புத்தனும் நம்பிக்கை வையாதேயுங்கள். யாக்கோபின் கடவுளை தன் துணையாக கொண்டிருந்து தன் கடவுளாகிய கர்த்தரை நம்பி காத்திருக்கிறவன் பாக்கியவான். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். அந்நியரை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அநாத பிள்ளைகளையும் விதவையையும் அவர் ஆதரிக்கிறார். துஷ்டரின் வழியையோ தாறுமாறாக செய்கிறார். சீயோனே அவர் கடவுள் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜ்யம் பண்ணுகிறார். வாக்கியம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்வரும் 5வது ஞாயிறு. பக்கம் 93. உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு பின்ன 5வது ஞாயிறு. வாக்கியம் 93வது. நீங்கள் கம்பீர சத்தமிட்டு இதை அறிவித்து தெரியப்படுத்துங்கள். பூமியை கரையாற்றப்பட்டோம் அதை பரவச் செய்யுங்கள். நமது தாசனாகிய யாக்கோபை யெகோவா மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா.
எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று உம்மோடு பசுத்தாவியோடு இருக்கிறவராய் என்றென்றைக்கும் உழைத்தாண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய திருமறை பதிவை வாசிக்க இருப்போம். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 வரை மற்றும் 13, 14 வசனங்களை வாசிக்க இருப்போம். உங்களதை கலகாலத்தாக தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள், எனக்கு விசுவாசமாயிருங்கள். என் பிதா வீட்டில் அநேக வாசல்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை எடுத்து சேர்த்துக் கொள்வேன். நான் போகும் இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமாவை நோக்கி, ஆண்டவரே, இப்போ இடத்தை அறியுமே, வழியை நான் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியில் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை எல்லாரும் உதாரணத்திருக்கிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரன் பிதா வலியுறும்படி அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்றார். நாம் முக்கியமாக நாம் எங்களுக்காக 105வது பாடல் நான் இயற்கை நாம் பாடலாம் பாடுவோம். இறைக்கு போல
இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பசுத்தமான நாளிலே நாம் வீட்டிலே இருந்து தேவாலயமாக ஆகிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது எத்தனை பெரிய பாக்கியம். ஆகவே இந்த நாளிலே ஒரு விசேஷமான ஒரு நாள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த நாள் கர்த்தருடைய நாள், மனித கலைக்குள் சொல்ற போல சந்தோஷமான ஒரு நாள். காரணம் இந்த நாள் உலகமெங்கும் அன்றைய தினமாக அனுசரிக்கப்படுகிறது, மதர்ஸ் டே. ஆகவே இந்த அன்றைய தினத்தில் எல்லா தாய்மார்களையும் அன்னைமார்களும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நல்ல பல சுகத்தை கொடுத்து ஆசிரியப்பதாக. ஒரு பெண் நல்ல ஒரு குடும்ப தலைவியாக, நல்ல மனைவியாக, சகோதரியாக, தோழியாக, மாமியாராக, பிள்ளையாக பல உறவுகளிலே சிறந்து விளங்கி வீட்டை கட்டுவதாக திருச்சபைக்கும் நம்ம ஊருக்கும் நாட்டுக்கும் ஆசிரியமாக இருக்கிறார்கள். ஆகவே அனைத்து அன்னையமார்களையும் ஆண்டவர் ஆசிரியப்பாராக. இறைவனுடைய அன்பு மேலானது. அந்த இறைவனுடைய அன்பை அடுத்து அந்த அன்பை நாம் பார்க்கணும் சொன்னால் தாயை மாத்திரமே அந்த அன்பை காட்ட முடியும். இறைவனுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய அன்பு உள்ளது சொன்னால் அது அன்னையின் அன்பு. ஆகவே அப்பேற்பட்ட அன்பிலே அரவணைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இன்று அந்த அன்பிலே நடத்தப்படுகிற உங்கள் யாவரையும் ஆசிரியப்பவராக. ஆகவே நாயகமாக கூட அன்றைய தினத்தில் அன்னைமார்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றாக இருப்பதற்கும் பூமியிலாம் வாழ்வதற்கும் உன் தகப்பனும் தாயை கனம் பண்ணுவாயாக என்ற அவருடைய கடலின்படி பிள்ளைகளே உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாயகமாக நாம் சிறு நேரம் தியானிக்க எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிட்ட யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், உங்களிடே கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் நம்பிக்கையார்கள், இடத்திலும் நம்பிக்கையார்கள் சொல்கிறார். உங்களிடே கலங்காதிருப்பதாக என்ற கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். நம்முடைய இருதயம் அநேக காரியத்தினால சோர்ந்து கிடக்கிறது. இப்போ நடக்கிற உலக சமூகத்தை பார்க்கும்போதுதான் என் வாழ்க்கை நான் என்ன செய்ய போகிறேன், என் பிள்ளைகள் என்ன ஆவார்கள், நாங்கள் வேலைக்கு போவதில்லையே, பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவதில்லையே, திருச்சபைக்கு போக முடியவில்லையே என்று சொல்லி பலவிதமான ஒரு சோர்வு நம்மை வேதனைப்படுத்துகிறது. இன்றைக்கு நான் என்ன செய்வேன், என் அன்றாட உணவுக்கு இந்த நாளுக்கான காலத்தில் நான் என்ன செய்வேன் என்று நமக்குள்ளே ஒரு வேதனை அங்கலாய்ப்பு இருக்கிறது. உலகத்திற்கு அனைத்தனை மக்களும் இந்த கவலைகள் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, நூற்றுவதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் உங்கள் பரமபிதா அவைகள் போஷிக்கிறார்களவா, நீங்கள் அந்த பறவை பார்க்க விசேஷமானவர்கள் சொல்லி சொல்கிறார். நீங்கள் பறவை பார்க்க விசேஷமானவர்கள். அந்த பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் மிக அற்புதமாக போஷிப்பார். ஆகையால் மத்தியில் 6:21 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இன்றைய அடிப்படை பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாம் எதை சாப்பிடுவோம், உண்போம், உணவில்லாத பிரச்சனை, ஊரடங்கால உணவில்லாத பிரச்சனை ஆங்காங்கே இருக்கிறது. தண்ணீர் பிரச்சனை, எதை குடிப்போம் என்று மக்கள் தண்ணீர் செய்கிறார்கள். ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் மக்கள் மதுக்கடைகள் திறக்கணும்னு சொல்லி மக்கள் அதுக்காக போராடுகிறார்கள். இந்த மது மக்களை, அநேக கிராம மக்களை, பெண்களை, குடும்பங்களை சீரழிக்கிறது. ஆகவே இதற்காக நாம் துடிக்க வேண்டும். கர்த்தர் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் உலகம் எங்கள் மதுவை ஆண்டவர் அழித்து போட வேண்டும் என்று நான் துடிக்க வேண்டும். ஆக எதை குடிப்போம் என்று அடிப்படை தண்ணீருக்கு கஷ்டப்படுற காலகட்டத்தில் மதுக்காக போராட்டம், கொலைகள், சண்டை நடந்து கொண்டிருக்கிறது காலகட்டமாக இருக்கிறது. அடுத்து எதை குடிப்போம், எதை உடுப்போம், எதை நாங்கள் உடுப்போம் என்று சொல்லி மக்கள் உணவுகள், அதாவது உணவில்லாத பிரச்சனை, தனியாத பிரச்சனை, உடுக்க உடையில்லாத, இருக்க இடமில்லாத பிரச்சனையாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இயேசுநாதர் மிக அழகாக சொல்றார், நீங்கள் நாளைக்காக கவலைப்பட வேண்டும்.
வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம் ஆண்டுடைய மிக அழகாக சொன்னார். இருக்க 4:6 நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தால் விடுதல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுடைய ஒன்றுக்கு கவலைப்படாமல் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே நாம் எந்த கவலையானாலும் கூட இயேசுவின் பாதத்தில் போய் நம்ம கவலையெல்லாம் ஊற்றி விடுவோம். அண்ணால் அன்று போய் எப்படி தன் கண்ணீரை, தன் கவலை, இதயத்தின் கிளேசத்தை இயேசுவின் பாதத்தில் ஆண்டவர் இறக்கி வைப்பது போல நாம் இறக்கி வைத்தால் நாம் கண்ணீர் உடைக்க, கவலையை போக்க அவர் நல்லவராக இருக்கிறார். இரண்டாவது சொல்ற காரியம், என் மேல் நம்பிக்கை இருக்கு. நீங்க கவலைப்படாமல் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க, நான் கவலை போக்குற ஆண்டவராக இருக்கிறேன் என்று தெளிவாக சொல்கிறார். ஆகவே நீங்க கவலைப்படாம உங்கள் பாரங்களை நீங்க இன்றைக்கு இயேசுவின் பாதத்தில் வைத்துள்ளுங்கள். அவர் சுமந்து கொள்கிறார். சிறுவை சுமத்தி விட்டார், இன்னும் சுமக்க அவர் நல்லவராக ஆயத்தமாக இருக்கிறார். இரண்டாவது இயேசுனா சொன்னார், என் மேலே நம்பிக்கையார்கள் சொல்றார். என் மேல் நம்பிக்கையார்கள். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இதுவரை நம்மை நடத்திய ஆண்டவர், இத்தனை ஆண்டுகள், இத்தனை மாதம் நடத்திய ஆண்டவர், இந்த 2020ஆம் ஆண்டுல மார்ச்ல நாம் இந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே இனியும் இந்த ஆண்டவர் இந்த கஷ்டமான சூழ்நிலை நடத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார் சொல்லி முழுவதுமாக நீங்கள் நம்புங்க. நீங்க நம்பினால் உங்களை ஒன்றாக கைவிடவே மாட்டார். ஏன்னு சொன்னால் வேதாகமத்தின் நடுவசனம் 118 சொல்வது, மனுஷன் நம்மை பார்க்கலாம், கர்த்தருக்கு நம்பிக்கை இருப்பதே நலம். இந்த உலகத்துல நான் நம்பின மனிதர்களாம் ஒரு நாள் கைவிட்டு போவார். யாராலும் சரி, நான் நம்பினவர்கள் ஒரு நாள்ல உலகம் விட்டு போவார்கள், கைவிட்டு ஏமாற்றி விட்டு போவார்கள். ஆனால் நான் நம்புகிற வீட்டெழுந்த இயேசு, இந்த வல்லமுள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்மேல் நம்பிக்கையாளர்கள் சொல்கிறார். என்மேல் நம்பிக்கையாளர்கள். நீ பெரிய ராஜாக்களையும் பலத்தையும் நம்ப வேண்டாம். பல பலத்தையும், நம்முடைய சுயத்தையும், நம்முடைய ஆஸ்தியும், நம்முடைய படிப்பையும் எதையும் நம்பாமல் முழுதுமாக ஆண்டவரே நீரே தஞ்சம், நீர் அடைக்கலம், நீர் கோட்டை, நீர் பலன், நீர் குடும்பம், என் வாழ்வுக்கு எல்லாமே நீங்கள் தான் சொல்லி முழுதுமாக இயேசுவை நம்புங்கள், ஆண்டு நம்புங்கள். அதுதான் நலம், அதுதான் ஆசீர்வாதம். ஆகவே நீங்கள் முழுதுமாக இயேசுவை நம்புங்கள். இதான் ஆண்டு சொல்கிறார். மாத்திரமல்ல, யோவான் 11:40 மரியாதை பார்த்து இயேசுனார், மரியாதை நீ நம்புவாயனா என் மகிமையை அற்புதத்தை காண்பாய் சொல்லி சொன்னார். லாசர் மரித்த போது, லாசர் எழுப்ப மரியாதை விண்ணப்பித்த போது இயேசு வைத்த ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னார், நீ நம்புவாயனா என் மகிமையை அற்புதத்தை அதிசயத்தை காண்பார். இன்று ஆண்டவர் சொல்கிற காரியம், நீங்கள் நம்புங்கள். இதுவரிடத்தில் ஆண்டவர் நான் உனக்காக மறித்த நான், உனக்காக இவரோடு எழுத நான், நிச்சயமாக நான் ஆசிரியப்பேன், நான் வழிநடத்துவேன் சொல்லி முழுவதுமாக நம்புங்கள். இனி நான் நடத்துவார், எதை செயல்படுத்த முடியாது என்று சொல்லி முழுவதுமாக நம்புங்கள். நான் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் நாமம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் சொல்கிற காரியம், முதலாவது நீங்கள் உங்களதே கலங்காதிருப்பதாக. இரண்டாவது காரியம், என் மேல என் பிதாவின் மேல் நம்பிக்கையார்கள். மூன்றாவது சொல்கிற காரியம் என்ன சொன்னால், யோவான் 14:14 நீங்கள் நாமத்தில் எதை கேட்கிறீர்களோ குமாரன் பிதா மகிழ்வுபடியாக அதை செய்வேன். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தில் என் பேர்ல நீங்க எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்கிறார். கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான். இதுவரைக்கும் என் நாமத்தில் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது சந்தோஷம் பரிபூர்ணம் பெறும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வது சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய தேவை அநேகமாக இருக்கிறது. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் போய் அவரிடத்தில் கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார். உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர் எல்லாம் திரும்ப கொடுப்பார். நாம் இந்த 2 மாதத்தில் இழந்திருக்கிற சந்தோஷம் அல்லது 2 மாதத்தில் இழந்திருக்கிற நஷ்டங்கள் அல்லது நாம் இதெல்லாம் இழந்திருக்கிறோமோ எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு திரும்ப கொடுக்க போகிறார். ஆகவே என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டால் நான் அதை செய்வேன் என்று கேட்க சொல்றார். நீ கேளுங்க, நீ கேட்காம இருக்கிறீங்க, கேளுங்க. எப்படி கேட்பது? ஜபத்தின் வழியாக. நாம் ஊழலில் வீட்டில் இருக்கிறோமே, என்ன செய்ய வேண்டும்? வேதம் வாசிக்க பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பமாக வேதம் வாசிப்பது மிக சிறந்தது. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் நாம் முறையிட வேண்டும். நமக்காக ஜெபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம திருச்சபைக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம கிராம பக்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிக்கிற சமயத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். நான் ஜெபம்தான் ஒரே ஆயிரம் இயேசு கிறிஸ்துவை கேட்பதற்கு. அவர் ஜெபத்தின் வழியாக கேளுங்கள். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் சொல்லியிருக்கிறார். அவன் கேட்டால் தானே கொடுப்பார். கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான். அவர் நல்லவர். நீங்க கேட்டால் அவர் நிச்சயம் கொடுப்பார். எப்படி கேட்பது? இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் கேட்கும் போது அவர் கொடுக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசுவின் நாமத்தில் நாம் கேட்க வேண்டும். இயேசுவின் நாமம் மிகப்பெரிய ஒரு நாமம். இயேசுவின் நாமத்தில் அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவருடைய நாமத்தை பேரை கேட்டவுடனே விசுவாசிகள் பயந்து ஓடின. வியாதிஸ்தர்கள் சுகமானார்கள். அநேக அற்புதம் நடந்தது. இயேசுவின் நாமத்தில் அரிசி நடந்தது. 5 அப்பம் 2 மீன் 5000 சாப்பிட்டார்கள். இயேசுவின் நாமத்தில் எல்லாமே நடந்தது. அப்போஸ்தலர்கள் பேதுரு, பவுல் போன்ற அநேகர் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஜெயம் பெற்றார்கள், அற்புதம் செய்தார்கள், மரித்தவர்களை எழுப்பினார்கள். ஆக இயேசுவின் நாமம் மிக அற்புதமான நாமம். என் நாமத்திலே கேட்டால் நான் கொடுக்கிறார் சொல்கிறார். 2:10 இயேசுவின் நாமம் வானோர் புதலத்தோர் யாரும் முழங்கிடும் படைந்திடும் மேலான நாமம். அந்த இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தில் எல்லாரும் பூமிக்கையுடைய முழங்கள் யாரும் முழங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாமத்தில் போய் முழங்கால் இயேசுவே நீர் எங்களுக்கு இறங்கும், நீர் ஆசீர்வதியும், நீர் எங்களை சுகமாக்கும், எங்களை அற்புதம் செய்யும் சொல்லி கேட்டால் இயேசு இந்த நாமத்தில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், வல்லமை விளங்கும். இயேசு நாமத்தில் கேளுங்க, அவர் அற்புதம் செய்ய நல்லவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆகவே தன் பிதாவாகிய தேவன் இயேசுவின் நாமத்திற்கு எல்லாத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்து விட்டார். இயேசுவின் நாமம் இதான் நாமம் பாடணும். இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமானே தேக மதுரமானது. எல்லாத்தையும் சிறந்தது இயேசுவின் நாமம். அந்த இயேசு என்ற நாமம் அந்த ஆண்டவர் கூடவே இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார். 2-3 பேர் எங்கே இருக்கிறாங்க, நான் இருக்கேன் சொன்ன ஆண்டவர் இருக்கிறார். ஆக இயேசுவின் நாமத்தில் கேட்டால் அற்புதம். இயேசுவின் நாமத்தில் கொரோனா என்ற வைரஸ் முற்றிலும் அழிந்து போகும். சிலுவையில் அந்த இயேசு ஆண்டவர் விசுவாசம் நசுக்கிக்கொண்டது போல இந்த இயேசுவின் நாமத்தில் கொரோனா முற்றிலும் அழிந்து போகும். அல்லேலூயா. அவர் செய்வார். காரணம் அந்த நாமத்தில் விசுவாசம் நடக்கும். அந்த நாமத்தில் மறைத்து விழுந்தார்கள். அந்த நாமத்தில் சுலமானார்கள். இயேசு நாமத்தை கேட்டவுடனே வானம் உலகம் எல்லாம் முடங்குற அப்பேற்பட்ட வளங்களை நாமும் அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு நாமத்தை வைத்து நாம் விசுவாச ஆவியாக இந்த வைரஸை முற்றிலுமாக அழித்து விடுவோம். இயேசு கட்டி தள்ளிவிடுவோம். பெரிய விடுதலை நமக்கு உண்டாகட்டும்.
ஆகவே நாம் இயேசு நாமத்தில் ஜெபம் செய்வோம், முழங்கால முடக்குவோம். அந்த நாமத்திலே பலன் உண்டு. ஆகத்தான் எல்லா நாமத்துக்கும் ஏழு நாமம் இயேசு நாமம் என்ற பாடல் என்று நாம் பாடுவோம். பாலத்தை ஜெயித்த நாமம் இயேசுவின் நாமத்தில் சஞ்சல துயரங்கள் எல்லாம் நீங்கிவிடும். இயேசுவின் நாமம் பாலத்தை ஜெயித்த நாமம். இயேசுவின் நாமத்தில் பாவங்கள் ஒழிந்து போகும். இயேசுவின் நாமத்தை அர்த்தமாகவே நாம் எல்லோரும் சேர்ந்து 564 பாடல் இயேசுவின் நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி இயேசுவின் நாமம் எத்தனை வளர்வது செய்ய பாருங்கள். உங்களை கலங்காது இருப்பதாலே இயேசுவின் நம்பிக்கையாளர்கள், இயேசு நாமத்தில் ஜெயங்கள்.
இயேசு நாமத்தில் எல்லாம் உண்டாகும். அந்த நாமத்தில் எதை என்று விசுவாசித்து நாட்டில் நான் விழால் பண்ணிட்டு தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே உன் நாமத்தில் கேட்கிறேன். குடும்பத்தை ஆசிரியம், என்னை சுகமாக்கும், என் வியாபாரத்தை ஆசிரியம், எனக்கு அற்புதம் செய்யும், என் நாட்டிற்கு என் திருச்சபைக்கு அற்புதம் செய்யும், இந்த கொரோனா என்ற வைரஸுக்கு அழைத்து கொண்டு சொல்லி நான் கேட்போம். நாம் யாரும் நாம் எழுந்து கண்களின்படி பிரார்த்தனை செய்யுமாக. அன்பான பிதாவான தேவா, இயேசுவே, இந்த அறிவான வேலைக்காக வேண்டுகிறோம். திருவாசகம் போல நீர் சொல்லியிருக்கிறேன், உங்களதை கலந்தாதிருப்பதாகிய என் மேல் நம்பிக்கை என்று சொல்லியிருக்கிறார். இதோ இதை நேரத்தில் உலக மேகம் எல்லாம் திருச்சபையிடம் உள்ளோம். இதயத்தில் லவ்வை கவலை கொண்டு நான் என்ன செய்வோம், எதனை உண்போம், எதனை குடிப்போம், எதனை உடுப்போம் என்று சொல்லி கவலைப்பட்டு காலங்கள் சந்தல நீ சொல்லியிருக்கிறீர், நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைக்கான பாடம் நடக்க போதும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே இந்த நாட்களில் நாங்கள் எங்களுடைய கவலைகள் பிரேசர்களெல்லாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இயேசு சுவாமி தாமே இறங்கி உதவி செய்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை வேண்டுதல்களை எனக்கு தெரியப்படுத்த சொல்லியிருக்கிறீர்கள். தாமே இந்த நாட்களில் நாங்கள் ஒன்று சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதியும், அவள் ஏழ்மையின் கஷ்டத்தை போக்கும், வியாதியாய வேண்டமாக மக்களை சுத்தமாக்குகிறார்கள், சிறு பிள்ளைகளுக்கு நல்ல பலசம் தருகிறார்கள், பெரியவர்கள் ஆஸ்வதிக்கிறார்கள். எங்களுடைய மாநிலத்திற்காக வேண்டுகிறோம். இந்த மாநிலத்தை ஆளுகை செய்கிற மக்களை, இந்திய அரசத்தை ஆளுகை செய்கிற மக்களை ஆஸ்வதிக்கிறார்கள். அப்படியே நல்ல பலசம் தந்து காத்துக் கொள்ளுங்க. காவல்துறை ஆசிரியர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மருத்துவர்களுக்காக சிறுவர்களுக்காக வேண்டுகிறோம். அவர்கள் ஆசிரியத்தை இந்த கொரோனா வைரஸில் பரவியிருக்கிற மக்கள் மத்தியில் சேவை செய்கிற அன்பு அடையாளத்தை ஆசிரியர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அறிஞர் சுகாதார மக்களை, தொழிலாளர்களை, என்ஜிஓஸ் மற்ற அனைத்து மக்களை ஆசிரியத்து பாதுகாக்க வேண்டுமாக வேண்டுகிறோம். உலகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து நாடுகளுக்காக வேண்டுகிறோம். அனைத்து நாட்டில் இருக்கிற உண்மை பார்க்கிற ஒவ்வொரு முறை செய்கிறார்கள். முதலாவது என்னை தேடுங்கள், அப்படி எல்லா செய்கிறாவே. நான் இதுவரைக்கும் உங்களை தேடாமல் வாழ்ந்து விட்டோம், இதுவரைக்கும் துக்கப்படுத்தி விட்டோம், பாவம் செய்து விட்டோம் சொல்லி நாங்கள் அனைவரும் எங்கள் பாவத்தை அறிக்கை செய்கிறோம், மனஸ்தாரப்பட்டு வருந்துகிறோம், உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம், சிலுவையில் எங்களுக்காக வருத்தி அறிக்கை செய்கிறோம். ஆகவே எங்கள் தலைவாக எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களுக்கு விடுதலை தலைவராக இப்பொழுதுமாக ஆண்டவர் இயேசுவே ஒரு நாமதிகள் செய்ய சொல்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பாதத்தோடு பூமிக்குள்ள வணங்கமே, இயேசு நாமத்தில் விசுவாசம் கொள்ளுமே, இயேசு நாமத்தில் அடக்கமே. ஆக இயேசு நாமத்தில் கொரோனா வரிசை முற்றிலும் அழித்து கொடுங்கள். இயேசு நாமத்தில் கட்டிடம் தள்ளுகிறோம். இதை முற்றிலும் அழிந்து போதாக மாற்ற முடியும். ஆண்டவரின் வல்லமையை உரைசி விலக செய்கிறார்கள். உரைசிமாய் வலதுக்கு இடது வித்தியாசம் தெரியாத அன்றைய மக்களுக்கு இறங்கி அவர் காவலம் அணிந்து, எங்கள் காவலம் அணிந்து இறக்கம் செய்து அற்புதங்களை செய்து எங்களை காப்பாற்ற வேண்டுமாக பாதம் பணிந்து விடுகிறார்கள். நீங்க அப்படி செய்கிறதுக்காக சுமத்திருக்கிறோம். எல்லா மகிமையும் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய நாம் இயேசுவின் நாமத்தால் அழைக்க முடியாமல் என்ற தமிழை ஒரு அடியை பாடுவோம். We
பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக அன்னைய தினத்திலே கொண்டாடுகிற நாட்கள் அனைத்து அன்னையர்களையும் அவர்கள் தரிசனம் கொடுத்து பாதுகாத்து கர்த்தர் வாசிப்பார்களாக. ஆமென். கர்த்தர் வாசிப்பார்களாக. ஆமென். God bless you.